அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான பதிவு. வரக்கூடிய புதன்கிழமை 12/8/2026 ஆடி அமாவாசை. ஒரு வருடத்திலேயே வரக்கூடிய 3 முக்கிய அமாவாசைகளுள் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று. மற்ற அமாவாசைகளில் நம்முடைய பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமையை அல்லது நம்முடைய மரியாதையை செய்ய முடியாவிட்டாலும் வரக்கூடிய புதன்கிழமை நம்ம அவசியம் சில விஷயங்களை செய்து தான் ஆகணும். இதை அன்னைக்கு தான் செய்யணுமா, இதற்கு பதில் வேறு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற கேள்விகளே நமக்கு வரக்கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு அவங்களோட தலையாய கடமையை, அவங்களுடைய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நாள். பித்ரு கடன் அப்படிங்கிற ஒரு கடன் இருக்குது. அந்த கடனை நம்முடைய பித்ருக்களுக்கு அன்றைய தினம் திரும்ப செலுத்தினால் நம்முடைய குடும்பம் அமோகமான செல்வ செழிப்போடு, நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு வாழும். இந்த புதன்கிழமை எப்போ அமாவாசை திதி தொடங்குது முடியுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். புதன்கிழமை அதிகாலை ஒரு 1 மணிக்கு ஆரம்பிக்குது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு ஒரு 12 மணிக்கிட்ட முடியுது. ஸோ புதன்கிழமை முழுக்க நிறைந்த அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்ப்பணம் அப்படின்னா என்னங்க? தர்ப்பணம் அப்படின்னா திருப்திப்படுத்துதல், மகிழ்ச்சிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்த, மகிழ்ச்சிப்படுத்த இது ஒரு எளிய வழிமுறை. இதை நிறைய பேர் நீர்நிலைகள் அருகே சென்று அங்கே நிறைய ஐயர் அல்லது வாத்தியாருன்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அமர்ந்து அந்த எல்பிண்டம் இறைப்பாங்க. அது சில பேரால் செய்ய முடியும், சில பேரால் செய்ய முடியாது. அவங்களுடைய பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்காது. ஸோ வீட்டிலேயே எப்படி நம்ம எளிய முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம டெமோவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், ஐயோ இதை மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு அதை செய்த ஒரு முழு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களோட ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம அந்த அமாவாசை படையல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலை போட்டு சில காய்கறிகள்லாம் சேர்த்து சமைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு படையல் செய்வோம். அதை இந்த காலகட்டத்தில் நிறைய பேரால் செய்ய முடியல. அதை நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய உங்கள் தகப்பனார் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஆண் மகன்கள் அவங்களுடைய தகப்பனார் மறைஞ்சிட்டாருன்னா அவங்களுக்கு செய்யணும். அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள் அவங்க இதை செய்யலாம். சுமங்கலிகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது கூடாது. இப்போ நான் செய்கிறதே எனக்கு கொஞ்சம் மன நெருடல் தான். இருந்தாலும் நான் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இது நம்ம செய்வதன் மூலம் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. ஸோ தகப்பனை இழந்த ஆண்கள் செய்யலாம், கணவனை இழந்த பெண்கள் செய்யலாமே தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. தகப்பனை இழந்த ஆண்கள் அப்படிங்கிறது அவங்க திருமணம் ஆனால் தான் செய்யணும்னு கிடையாது. திருமணமாகாமல் படிச்சுட்ருக்கிறான், இல்லை வேலை பார்த்துட்ருக்கிறான், ஆனால் அவங்க தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னா அந்த பையனும் இதை நீங்கள் செய்யலாம். சரி, இதை நம்ம செய்யும் பொழுது வீட்டில் எந்த திசையை நோக்கி அமரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் அமரணும். சூரியன் எந்த திசையில் உதிக்கிறாரோ அந்த திசையை நோக்கி தான் நம்ம அமரணும். சரி, வீட்டுக்கு உள்ளார செய்யணுமா வெளியில் செய்யணுமா? இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுக்குள்ளார செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியில், பால்கனியில் அல்லது மொட்டை மாடியில் நீங்கள் செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் என்ன? காலை 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க. சரி, தேவையான பொருள் என்ன? ஒரு அகலமாக இதை விட பெருசாக ஒரு தாம்பாளம் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தர்பை கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தர்பை
ரூபாய் நாணயம், கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் கருப்பு எள், அதுக்கப்புறம் திருநீர், அதுக்கப்புறம் டவல், இது வந்து அவசியம் கிடையாது, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் தண்ணீர் அல்லது பஞ்ச பாத்திர உத்தரணி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய இடது கையை லெஃப்ட் ஹேண்டை வைக்கக்கூடாது. ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணி இந்த தண்ணீரை உங்கள் கையில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஸ்பூன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம வலது கையில் இந்த பொருளை வைக்கும்பொழுது இடது விரல்கள் இந்த தண்ணீரில் நம்ம பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக எடுத்து இப்படி ஊற்றலாமே தவிர இது உள்ளார நீங்கள் கைவிடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யலாம், என்கிட்ட இந்த மாதிரி பித்தளை பொருள்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதை மாதிரி செராமிக் பிளேட்டு, இதை மாதிரி கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை காரணம் காமிச்சு எனக்கிட்ட பித்தளை தட்டு இல்லை, செம்பு தட்டு இல்லை, செம்பு சொம்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் செய்யாமல் இருந்துடாதீங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது செய்வதற்கு முன்பு பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும். பிள்ளையாரை மனதார வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியத்தால் என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் சந்தோஷம் அடையணும், அது தடை இல்லாமல் நடக்கணும், நீங்கள் பிள்ளையாரை வணங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த பச்சரிசி இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மீந்துடுச்சு அப்படின்னு திரும்ப போயிட்டு அதை பாக்ஸில் நீங்கள் போடக்கூடாது. ஸோ எடுக்கும்பொழுதே நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருப்பு எள் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துட்டு இப்போது இந்த ரூபாய் நாணயத்தை நம்ம இங்கே வைக்கணும். அடுத்தது தர்பை. ஸோ இதை பவித்ரம் அப்படின்னு அழைப்பாங்க. இதை நம்ம இங்கே ஜஸ்ட்டு நான் வந்து அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இதை வந்து உங்களுடைய கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த பொருள்லாம் கீழே விழுற மாதிரி நீங்கள் இங்கே வச்சு செய்யணும். ஸோ ஜஸ்ட் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் இதை செய்யலாம். அதாவது நான் இந்த சைடெலாம் விழக்கூடாது, இப்படிலாம் விழக்கூடாது. இந்த 2 விரல்களுக்கு நடுவில் தான் அது விழணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்படி நிறுத்திடு. தண்ணீரோட இது எல்லாத்தையும் நம்ம இந்த தட்டில் வந்து இப்படி வந்து கொட்டிட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை இப்படி உதறது அப்படிங்கிறது கூடாது. பக்கத்தில் ஒரு டவல் வச்சுக்கோங்க. டவலில் உங்களுடைய கைகளை துடைச்சிக்கோங்க. கைகளை துடைச்சிட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 கட்டை விரலையும் இந்த தண்ணீரில் வையுங்க. இந்த தண்ணீரில் வச்சு உங்களுடைய கண்களில் இதை நீங்கள் ஒத்தி எடுக்கணும். இதை நீங்கள் கீழே விடுறீங்க இல்லையா, எள்ளும் தண்ணீரும் கீழே விடுறீங்கல்ல, அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து, அதாவது உங்கள் அம்மா வழி 6 தலைமுறை, உங்களுடைய அப்பா வழி 6 தலைமுறை, பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸை, அந்த 6 ஜெனரேஷனுக்கு அவங்க பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இந்த எள்ளு தண்ணீரையும் நீங்கள் இப்படி இறைங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் திருநீர் எடுத்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. சரி, இந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல நீங்கள் ஊற்றிடலாம். அல்லது பக்கத்தில் ஏரி குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இந்த தண்ணீரை நீங்கள் விட்டுடலாம். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த அரிசியும் இந்த எள்ளும் வந்து திரும்ப முளைக்கக்கூடாது. நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது திரும்ப முளைச்சி வளரக்கூடாது. இல்லை எங்கள் இடத்துல எதுவுமே அப்படி கிடையாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் இந்த தண்ணீரை வந்து விட்டுடலாம். ஆனால் நீர்நிலைகளில் தான் இதை விடணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எதற்கு இந்த எள்ளும் தண்ணீரும் நாம் இறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்களோட தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். பித்ரு தோஷம் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். பச்சரிசி கூட ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் எள் தண்ணீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எள் அப்படிங்கிறது சனீஸ்வரனோட அம்சம், தண்ணீர் அப்படிங்கிறது சந்திரனோட அம்சம். ஸோ இந்த சனியும் சந்திரனும் சேரும் பொழுது அந்த முன்னோர்களுக்கான
என்ன சொல்கிறது, அந்த வைகுண்ட பதவி அப்படின்னு கிடைக்கும். அவங்க அங்கே அந்த லோகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்களாம். இது நம்ம இங்கே தரக்கூடியது நேரடியாக அவர்களை சென்றடையும். இப்போ நம்ம வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோம். சில இடங்களில் காக்காவே இல்லை, சில இடங்களில் காக்கா எடுத்து சாப்பாடை சாப்பிடுது. ஆனால் சில காக்கா வந்து எடுத்து சாப்பிட மாட்டேங்குது. நீங்கள் இன்னும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில காகங்கள் வந்து பக்கத்தில் உட்காரும், ஆனால் அந்த சாப்பாட்டில் வாய வைக்காது. நம்ம அதற்கு பதில் இதை நாம் செய்தால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்முடைய பித்ரு கடனை நாம் செய்ததற்கு இணையாகும். பச்சரிசியும் வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு தானியம் தான். ஸோ இதனால தான் நம்ம அதை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எள் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானோட வியர்வை தான், துளிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இந்த பொருள்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம இந்த தர்ப்பணம் எள் தண்ணீர் இறைக்கும்போது நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நான் தமிழில் 2 வரிகள் தரேன். சமஸ்கிருத மந்திரம் வந்து ரொம்ப பெருசு, அது நம்மளோட ப்ராப்பரான ப்ரொனவுன்சேஷனில் உச்சரிக்க முடியாது. மந்திரம் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாங்க. இதுதாங்க அந்த எளிய தமிழில் இருக்கக்கூடிய பித்ரு தர்ப்பண மந்திரம். மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்த்த எள் நீர் ஏற்று மனங்குளிர்வீர் 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 என்னும் மந்திரத்தை கூறி எள் நீர் கொடுக்கவும். இப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்கன்னா அன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க, வெறும் வயிற்றில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய இன்னும் மற்ற பதிவுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் வீடியோக்களை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.